செக்யூரிட்டி பர்பஸ்னால எங்களுக்கு கரெக்டாக. குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். இன்றைக்கி நாங்கள் பண்ணியிருக்கிற ஏர்போர்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட் என்ன மினியேச்சர் ஆஃப் பாரிஸ் சார்லஸ் டிக்லே அப்படின்ற பாரிஸில் உள்ள ஏர்போர்ட்டை நாங்கள் மினியேச்சராக பண்ணியிருக்கோம். இதை பண்ணுறதுக்கு இந்த ஏர்போர்ட் எங்கே ஃப்ரான்ஸில் லொக்கேட் ஆகிருக்குன்னா ரோசி அண்ட் ஃப்ரான்ஸ் நார்த் ஈஸ்ட் சென்டர் ஆஃப் பாரிஸில் இந்த ஏர்போர்ட் லொக்கேட் ஆகிருக்கு 25 கிலோமீட்டர் ஆஃப் சென்டரில். அதுக்கப்புறம் இந்த ஏர்போர்ட்டை பாரிஸ் சார்லஸ் டிக்லே அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ரோசி ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாரிஸ் சார்லஸ் டிக்லே அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சுன்னா ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2 லீடரோட பேரும் பிரெஞ்சோட பிரசிடென்ட்டோட பேர் தான் சார்லஸ் டிக்லே. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஏர்போர்ட் டி பாரிஸ். அது இது இப்போ யார் ஆப்ரேட் பண்ணுறாருன்னா பாரிஸ் ஏர்போர்ட் தான் இப்போ இந்த ஏர்போர்ட்டை வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதோட சர்வீஸ் என்ன, இதோட 70 கோடி பேசஞ்சரை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ராக்சிமேட்டாக 4 லட்சம் ஏர்கிராஃப்ட் மூமெண்ட்ஸ் இது பண்ணியிருக்காங்க. இதில் இந்த அப்ராக்சிமேட்டாக இந்த ஏர்போர்ட்டில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா 90,000 பீப்புள்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒர்க் பண்ணுறாங்க அண்டர் 700 கம்பெனிஸ். பண்ண போகிறேன். இதுதான் ஃபுல் ஸ்ட்ரக்சர், அந்த ஏர்போர்ட்டோட ஃபுல் ஸ்ட்ரக்சர் இதுதான். இது டெர்மினல் 1. இது மொத்தமாக 3 டெர்மினல் இருக்கும் இந்த ஏர்போர்ட்டில். டெர்மினல் 1 இது ஃபுல்லாமே டெர்மினல் 2, டெர்மினல் 3. இது டெர்மினல் 2 தான் ரொம்ப பிஸியஸ்டாகவும் பெருசாகவும் இருக்க ஏர்போர்ட் டெர்மினல். இந்த நிறையா நிறையா டெர்மினல்ஸ் இருக்கனால, சப் டெர்மினல்ஸ் அதிகமாக இருக்கனால அங்கே பிஸியாக இருக்கும் மேம். இது வந்து இது பை வாக்கிங்னாலையும் இதை ஃபுல்லாக இது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மெட்ரோ யூஸ் பண்ணியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது டெர்மினல் 1. டெர்மினல் 1 வந்து ஆர்த்தோபஸ் ஸ்ட்ரக்சர். இது வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுற ஸ்பேஸ் இது. அப்புறம் இது வந்து டெர்மினல் 2F. இந்த ஸ்பேஸ் வந்து இது டெர்மினல் 2F, இது டெர்மினல் 2F. இதில் வந்து பார்க்கிங்ஸ், இது லோ சார்ட்டர்ஸ், அந்த மாதிரி டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுற இடம் வந்து இது. அடுத்து வந்து இது வந்து கான்கோஸ். இது வந்து 2E டெர்மினல் 2E. இதுவும் டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ் அப்புறம் யூரோப்பியன் ஏர்கிராஃப்ட் அதெல்லாமே யூஸ் பண்ணுற இடம் வந்து லாஞ்சஸ் இருக்கும். அப்புறம் ஃபுட் ஸ்டேஷன், ஷாப்பிங் மால், இதெல்லாமே இருக்கும். இங்கே வந்து என்ன அதிகமாக இருக்கும்னா டாய்லெட்ஸும் பேபி கேர்ஸ் மட்டும் அதிகமாக இருக்கும். ஏன்னா மேண்டேட்டரி நிறையா பாப்புலேஷன் இருக்கனால அங்கே வந்து எல்லாமே டாய்லெட்ஸ், பேபி கேர்ஸ் வந்து அதிகமாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இது ரன்வே. இந்த ஏர்போர்ட் மொத்தம் 4 ரன்வேஸ், ரன்வே 1, 2, ரன்வே 3, 4. இதில் வந்து இது ரெண்டுமே பேரலல் ரன்வேஸ். இதுவும் பேரலல் ரன்வேஸ், இதுவும் பேரலல் ரன்வேஸ். இதில் மொத்தமாக 1 டேக்கு 120 டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங்ஸ் வந்து நடக்குது பெர் ஹார்க்கு. 1 டேக்கு வந்து 1500 to 2000 வரையும் நடக்குது. சிங்கப்பூர் பார்த்தோம். அது வந்து சேஃப்டி செக்யூரிட்டி பர்பஸ்னால எங்களுக்கு கரெக்டான ஒழுங்கான டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கல. இது வந்து இதுவுமே வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் சேஃப்டி செக்யூரிட்டி பர்பஸ்னால கிடைக்கல மேம். ஸோ வி ட்ரைடு 2F and 2E அண்ட் டெர்மினல் 1. ஸ்பெசிஃபிக்காக பெஸ்ட் ஏர்போர்ட்டில் துபாய், லண்டன், சியோல் அப்புறம் வந்து இது பாரிஸ் இருக்குது சார். அந்த 3 ஏர்போர்ட்ஸோட சிங்கப்பூர், துபாயில் உள்ள அதாவது அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது. பட் ஆனால் செக்யூரிட்டி பர்பஸ்னால டீட்டெயிலாக கிடைக்கல. ஆனால் பாரிஸோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப பிஸியஸ்டாகவும் ரொம்ப பாப்புலரான ஒரு ஏர்போர்ட்னால அவங்களோட ஸ்ட்ரக்சர் வந்து ஃபோட்டோஸ் இல்லைன்னா மற்ற ஒரு மேப்பாகவும் எங்களுக்கு